சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர். வணக்கம். ஃபெலிக்ஸ் வணக்கம். திமுக கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீடு குறித்து அறிவாலயத்தில் தினம்தோறும் ஒரு கட்சின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பரபரப்பா காங்கிரஸ் கட்சியோட பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டிருக்கு. ஆனா சமீப காலம் வரைக்கும் இப்ப 2 நாள் முன்னாடி வரைக்கும் கூட காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் வந்து தாவேகா தயாரா இருக்கு அப்படின்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் திமுக வந்து ரொம்ப இந்த கூட்டணி உடையாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியா முதலமைச்சர் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காங்கிரஸ் எத்தனை தொகுதிகள் கேட்பாங்க, வெளியே வர செய்திகள் வேற மாதிரி இருக்கு. பட் உள்ள என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி அதை எப்படி சார் பாக்குறீங்க? கூட்டணி பெரும்பாலும் உடையாதுன்னு தாங்க நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சிக்கு ஆல் இண்டியா ஆப்ஷன் திமுக விட்ட வேற வழி இல்லை. தேசிய கட்சி ஆல் இண்டியா லெவல்ல அவங்களுக்கு சப்போர்ட் பேஸ் தேவை, குறிப்பா லோக்சபால தேவை. இப்ப தாவேகாவோட போனா அவங்களுக்கு இன்னைய தேதிக்கு லோக்சபா எம்பி எதுவுமே கிடையாது. 2029 எம்பி வருவாங்களா அதெல்லாம் யாருக்கும் தெரியாதுங்க. 26 ரிசல்ட்டை பார்த்துல நீங்க 29க்கு போக முடியும். அது போக ராஜ்யசபால அவங்களுக்கு சப்போர்ட் தேவை. அப்போ நேஷனல் பாலிடிக்ஸ், டெல்லி பாலிடிக்ஸ் பண்றவங்க அதெல்லாம் கணக்கில் எடுத்து தான் பண்ணுவாங்க. அப்போ திமுக கூட்டணியை விட்டு விலகினால் காங்கிரஸுக்கு அகில இந்திய அளவில் நஷ்டம் ஏற்படும். அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், ராகுல் காந்திக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்ப ஏன் இப்படியான டிமாண்ட் வருது? தேசிய கட்சியும் அப்படிதாங்க. காங்கிரஸோட குளோஸா மூவ் பண்ணியிருக்காங்க வாழப்பாடி ராமமூர்த்தி காலத்துல. அந்த அர்ஜுன் சிங் திவாரி எல்லாம் சேர்ந்து திவாரி காங்கிரஸ் 1995, அந்த கதை எனக்கு நன்றாகவே தெரியும். வாழப்பாடி ராமமூர்த்தி கூட்டங்கள் கூட போயிருக்கேன். ராஜீவ்காந்தி சிலை திறந்து வைப்பதற்கு நானும் வாழப்பாடி ராமமூர்த்தி எத்தனையோ கூட்டங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம். ராஜீவ்காந்தி மெமோரியல் அவார்டு நான் தாங்க முதல் அவார்டு வாங்கினேன். பொதுவா 2 அவார்டுங்க மொத்தம், வரிசையா 1, 2. அப்புறம் அப்போ திரும்ப சோனியா அவர்களை சந்திச்சிருக்கிறேன். கவர்னர் சென்னாரெட்டி சிண்டிகேட் மெம்பரா இருந்திருக்கேன். எப்பவுமே தேசிய கட்சி அது பிஜேபிக்கு அந்த பொருந்தும் தான் நினைக்கிறேன். 2 விதமான தாட் ப்ராசஸ்ல ஓடுறது தான். ஒரு மாநில அரசியல்னு இருந்தா அதுல 2 கோஷ்டி இருக்கும். தேசிய கட்சியில 3 கோஷ்டி கூட இருக்கும். 3 கோஷ்டியுமே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கும். கடைசியில தேசிய கட்சியோட தேசிய தலைமை டெல்லிக்கு எது அனுகூலமோ அந்த முடிவை தான் எடுக்கும். இந்த தடவையும் அதுதான் நடக்கும். டெல்லிக்கு எது அனுகூலமாக இருக்கும் அப்படின்னா திமுக கூட்டணியில தொடர்றது. திமுகவுக்கு இது நல்லாவே தெரியும். ஏன்னா டெல்லி பாலிடிக்ஸ்ல அவங்களும் ரொம்ப ஊறி வந்துட்டாங்க. சரி, அவங்க 1969லயே இந்திரா காந்தி அம்மாவுக்கு 25 சீட்டு திமுக எம்பிக்கள் ஆதரவு கொடுத்ததுல இருந்தே டெல்லி பாலிடிக்ஸ்ல இருக்காங்க. 69ங்க அது. அப்புறம் 71ல காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்துல சீட்டே கொடுக்கல திமுக. பார்லிமெண்ட்ல கொடுத்தா சீட்டு கொடுத்துச்சு. அதுக்கு பிறகு எத்தனையோ ஒருத்தல்கள் திருப்பி காங்கிரஸ் கூட்டணி இல்லாம போச்சு. எவ்வளவு காலகட்டத்தை தாண்டி வந்திருக்கு. அப்ப திமுக காங்கிரஸ் உறவுங்கிறது சில நேரங்கள்ல இல்லாம இருந்திருக்கு, சில நேரங்கள்ல இருந்திருக்கு. ஆனா டைம் டெஸ்டட். அதுக்காக சொல்ல வரேன். லாங்கா இது தெரியும். தாவேகா காங்கிரஸ் உறவுலாம் யாருக்கும் எதுவும் தெரியாது. தாவேகாவோட சேர்ந்தா உடனடியா என்ன லாபம் அதுவும் தெரியாது. ஓட்டு வங்கி கணக்கு தெரியாது. விஜய் மீது சமீப காலமாக எழுப்பி வருகிற பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை உட்பட அதுவும் தேர்தலில் பிரதிபலிக்குமோங்கிற அச்சம் இருக்கும் எல்லாருக்கும். பயப்படுவாங்கல்லங்க. ஒரு பிரச்சனைன்னு தேர்தலை ஒட்டி வந்தாலே ஓட்ட பாதிக்குமா பாதிக்காதா இதானே கேள்வி. மற்றபடி இது எவ்வளவு நாளுங்க பேச போறாங்க? 1 மாசமா 2 மாசமா? ஓகே, என்ன கேட்டா 2 நாள் கூட பேச மாட்டாங்க. ஆனா தேர்தல் நேரத்துல இது பிரச்சனையா மாறுமே. ஏன்னா சமூக ஊடகங்களோட தாக்கம், பழைய வீடியோக்களை எல்லாம் தோண்டி எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தாவேகாவோட இன்னொரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா, அவங்க சோசியல் மீடியாலே ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. நிஜமாவே தான். சரி, அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. நீங்க கணினி அரசியல்லையே ஜெயிச்சிருவீங்களா இல்ல கள அரசியல்ல ஜெயிப்பீங்களா? களத்துல கட்டமைப்பு வேணும்லங்க உங்களுக்கு. கட்டமைப்புனா வாக்காளர்களை ஈர்க்கக்கூடிய. சரி, ஞானேஷ்குமார் சொல்றாரு எஸ்ஐஆர் ப்ராசஸ் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் சிறப்பா நடந்ததுன்றாரு. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல திமுக ஃபுல்லா இன்வால்வ் ஆகி செஞ்சிருக்கு. யாருக்கு அது லாபமா இருந்திருக்கும்? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அதிமுக எந்த வேலையும் பார்க்கலங்க. தாவேகா அவங்களுக்கு ரெகக்னைஸ்ட் பார்ட்டியே கிடையாது. அவங்களுக்கான ஸ்பேஸே கிடையாது தாவேகாக்கு. காங்கிரஸ் வழக்கம் போதான் எப்போதுமே வேலையே பார்க்க மாட்டாங்க. அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இல்ல அப்படித்தானே? எப்ப என்ன வேலை பார்த்தாங்க சொல்லுங்க.
எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல எல்லாம் ஒரு வேலையும் பார்க்கல. கடைசி வரைக்கும் வேலை பார்த்து அவங்களுக்கு தேவையான ஓட்டு, அவங்க ஆதரவு ஓட்டு எல்லாத்தையும் திமுக வந்து கரெக்டா சேர்த்துருச்சு. அதனாலதான் திமுக குறைய சொல்லல. சி இல்லைன்னா வந்துங்க ஆர்எஸ் பாரதியோ மற்றவங்களோ எவ்வளவு குறை சொல்லியிருப்பாங்க எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல. ஞானேஷ்குமார் கூட்டத்துல போய் எவ்வளவு அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஒண்ணுமே சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? அது அனுகூலமா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். 10 லட்சம் ஓட்டை பூசா சேர்த்திருந்தாங்க, இல்லைன்னா 10 லட்சம் ஓட்டு விடுபட்ட ஓட்டை சேர்த்திருந்தாங்க. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் எவ்வளவு ஓட்டு நமக்கு இருக்குங்கிறது நல்லா தெரியும். அந்த டேட்டா அவங்ககிட்ட தான் இருக்கு. அப்போ அட்வான்டேஜ் அவங்க கிட்ட இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி எவ்வளவுதான் வந்து அவங்க வந்து 3 நாளும் இல்ல அழுத்தம் கொடுத்தாலும் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டார்கெட் இருக்கு பாத்தீங்களா, உதயசூரியனுக்கு எத்தனை இடத்துல நிக்கணுங்கிற டார்கெட், அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. உதயசூரியனாக நிற்க வேண்டிய இடம் குறைந்தபட்சம் 180 வரும். திமுக உதயசூரியன் சின்னம் கூட்டணி கட்சி எல்லாம் உதயசூரியன் எல்லாம் நிக்குது. சின்ன கட்சி எல்லாமே உதயசூரியனுக்கு நிக்க சொல்லிட்டாங்க. 20 கட்சி நம்ம சொல்றோம்னா உதயசூரியன் நிக்கிற கட்சி அதுல 6-7 வரும். 19 கட்சி கூட்டணிங்க இப்ப கணக்கு போட்டு பார்த்தா உதயசூரியன் நிக்கிறது 6-7 ஈஸியா வருங்க. அப்புறம் திமுகவா நிக்கிறது, திமுக வேட்பாளர்கள் அது ஒரு 170 வரும். ஸோ 180ன்னு நான் மனக்கணக்கா அப்படிதாங்க போடுறேன். அப்ப மிச்சம் 54 தொகுதி தான் இருக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு எல்லா கூட்டணி கட்சிக்கும் சேர்த்து. இடதுசாரிகளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, போன தடவை 6 கொடுத்தோம், இந்த தடவை 4 தாங்க கொடுக்க முடியும், ஏன்னா இதான் ரிசல்ட், இதான் இயற்கை, இப்படிதான் இருக்கு, எங்க கணக்கு இதுதான்றாங்க. இப்போ வந்து கையில என்னெல்லாம் இருக்கு பாருங்க. காங்கிரஸ் 2 இடதுசாரி கட்சிகள், அப்புறம் வந்து மதிமுக, அப்புறம் தேமுதிக, அப்புறம் பிற கட்சிகள். உதயசூரியன் நிக்கிறத கூட நான் விட்டுறாங்க. தனிச்சின்னத்துல நிக்கிற கட்சியே விசிக பானை சின்னம் வச்சிருக்காங்க, தேமுதிக முரசு சின்னம் வச்சிருக்காங்க, மதிமுக நாங்க தனி சின்னத்துல நிப்போன்றாங்க, காங்கிரஸ் ஏற்கனவே நேஷனல் பார்ட்டி. அப்ப தனி சின்னத்துல நிக்கிற கட்சிகளுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 20ன்னு நீங்க தொடங்குனீங்கன்னா கூட அதுல வந்து 40 வந்துருது எல்லாம் சேர்த்தா. 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 கொடுத்தா 10 போச்சுல. ஆமா, காங்கிரஸ்க்கு 20னா 20 10 30 ஆயிடுச்சுல. அப்புறம் விசிகேக்கு 6 கொடுத்தா அது 36 ஆச்சு. மதிமுகவுக்கு 4 கொடுத்தா 40 ஆச்சு. எங்கங்க இடம் இருக்கு? மக்கள் நீதி மையம், தேமுதிக அது தனி கதைங்க. மக்கள் நீதி மையம் அவங்க சின்னத்தை ஏற்கனவே நிறைய தொகுதியில் நிக்கணும்னு சொல்லி டார்ச் லைட் சின்னத்தை வாங்கி வச்சிருக்காங்க. அவங்க கம்மியான தொகுதியில் நின்னா டார்ச் லைட் எல்லா இடத்துலயும் நிக்கும். டார்ச் லைட் வந்து பொது சின்னங்க, நீங்க நிக்கலைன்னா எல்லா இடத்துலயும் போடுவாங்க. சுயேட்சை சின்னம், சுயேட்சை சின்னம், ஃப்ரீ சிம்பிள். அப்போ மக்கள் நீதி மையம் 3 சீட்டு. ஒரு உதாரணம் சொல்றாங்க, எவ்வளவு சீட் வேணாலும் கொடுப்பாங்க, அது கொடுக்குறவங்க பாடு, வாங்குறவங்க பாடு, நம்ம பாடு இல்ல. ஆனா மிச்சம் இருக்கிற 231 தொகுதியிலையும் டார்ச் லைட் நிக்கும் இல்லங்கிற. இப்ப தீப்பெட்டி சின்னம் மதிமுக சின்னம்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு ஒரு 4 தொகுதின்னு வச்சுங்க, இல்ல 3 தொகுதின்னு வச்சுங்க. மிச்சம் இருக்கிற 230 தொகுதியிலையும் தீப்பெட்டி நிக்குமேன்ற. அதுல கசியும் இல்ல ஓட்டு. ஒரு 1000 ஓட்டு கசிட்டுமே, 500 ஓட்டு கசிட்டுங்க, அது வெற்றி தோல்விக்கு முக்கியம் இல்லையா? உதயசூரியன்னா கசியாது, ஏன்னா அது வந்து பார்ட்டிக்கு ரிசர்வ்டு சிம்பிள். இப்ப பானை வெறும் 6 தொகுதிலாம் நிக்குதுன்னு வச்சுங்க, விசிக. மீதி இருக்கிற 228 தொகுதியிலையும் பானை நிக்க முடியாது, ரிசர்வ்டு சிம்பிள். முரசு 6 தொகுதிலாம் நிக்கிறதுனாலும் இதே கணக்கு தான், 228 தொகுதியிலையும் முரசு நிக்காது. தீப்பெட்டி டார்ச் லைட் எல்லாம் நிக்கும். இதுதான் கால்குலேஷனே, இதுதான், இந்த அடிப்படையில் தான் வர்றது. அப்படிங்கும்போது பெரிய அளவுக்கான போன முறை கொடுத்ததை விட பெரிய அளவுக்கான தொகுதி மாறுபாடு இருக்கும்னு நான் நினைக்கல. காங்கிரஸ் கட்சிக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு, என்னன்னா ராஜ்யசபால அவங்களுக்கு ரொம்ப நெருக்கடியா இருக்காங்க. அவங்களுக்கு 1 சீட் 2 சீட்டு கூடுதலா வேண்டியது இருக்கு. ஆல் இண்டியா லெவல்லயும் அது நெருக்கடியில் தான் இருக்கு. அப்ப தமிழ்நாட்டில் ஒருவேளை 1 சீட்டு கொடுத்தா, 28ல கொடுத்தா கூட காங்கிரஸ் கட்சிக்கு அது பெரிய லாபம். 26ல கொடுக்காம 28ல கொடுக்கறதா வைங்க. தேமுதிகவுக்கு 1 சீட்டு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்கன்னு தான் நம்ம கேள்விப்படுறோம். இப்ப 4 சீட்டு தான் இருக்கு. 1 சீட்டு தேமுதிகவுக்கு போயிடுச்சுன்னா மீதி 3 தான். திமுகலயும் சீனியர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. காங்கிரஸுக்கும் இப்போ 1 கொடுத்தா 2 தான் மிஞ்சும் திமுகவுக்கு. அப்ப 28 காங்கிரஸுக்குனால அது ரொம்ப முக்கியம் தான் காங்கிரஸ்க்கு. ஏன்னா 29க்கு முந்தின தேர்தல், ராஜ்யசபா தேர்தல் 28.
ம். ம். இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் தேசிய கட்சி வரும். எப்படி தாவேக்காங்கிற அந்த இதை கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, நான் சொன்ன அந்த பழைய டெக்னிக் தான். தேசிய கட்சி எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னு காட்டிக்கிட்டே வர்றது தாங்க. ம். ம். ஆனா பிராக்டிகலா அந்த ஆப்ஷனை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க. கீழே இருக்கவங்களை விட்டு பேச விடுவாங்க. கேசி வேணுகோபால் பேசுறதே வந்துங்க மேல எடுபடுமான்லாம் சந்தேகம். அவரு கேரளாவுக்கு சேர்த்து பேசுறாரு. ம். அப்போ காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு என்ன முடிவு எடுப்பாங்க? இன்னைக்கு நம்பர்லாம் ஒண்ணும் முடிவாகாது. ஏன்னா தேசிய கட்சி. அது தேசிய தலைமையிட்ட போய் ஆமா. தான் அப்ரூவல் ஆகி வரணும். 2ஆம் தேதி வந்து விசிகாவோட இது வருது. டிஸ்கஷன் வருது. சோ ம். 3, 4, 5 வாக்குல ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனைன்னு தெரியும். ம். அதுக்கு பிறகு என்னென்ன தொகுதின்னு நம்ம பார்க்கணும். அது ஒரு லாங் ப்ராசஸ். அப்போ திமுக கூட்டணி என்பது அநேகமாக இது இப்படியே இதே கண்டினியூஷன் தியரியில் தான் நான் பார்க்கிறேன். இந்த குழப்பங்கள் தீர்ந்த பிறகு எந்த குழப்பம் ஆரம்பிக்கும்? அதிமுக பாஜக குழப்பம் ஆரம்பிக்கும். அவங்களும் இதே டிமாண்ட் தானே வைப்பாங்க. எங்களுக்கு அதிக சீட்டு கொடுங்க தானே சொல்லுவாங்க. போன தடவை 4 தான் ஜெயிச்சாங்க அவங்க கொடுத்த சீட்ல. ஏகப்பட்டது தோத்தாச்சு. காங்கிரஸ் ஆவது 25க்கு 18 ஜெயிச்சிருக்குங்க. ஆனா பாஜக இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கு. காங்கிரஸை விட வளர்ந்துருக்கு. அப்ப அவங்களுக்கு இயல்பான ஆசை இருக்கும். இப்போ இன்றைக்கு வந்து திமுக கூட்டணியில் குழப்பம் அப்படிங்கிற செய்தி சூடா இருக்கும்போது, அடுத்த வார செய்தி என்பது பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் குழப்பம் அப்படித்தானே இருக்க முடியும். இப்ப நீங்க பாஜக வளர்ந்திருக்குன்னு சொல்லும்போது, இப்ப பிரதமர் மோடி தமிழ்நாடு வராரு. வந்து மதுரையில இருக்கிற திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போறாரு. பொதுவா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவாங்க. பட் பொலிட்டிசைஸ் பண்ண ரொம்ப அரசியலா மாற்றப்பட்டிருக்கிற திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போறத எப்படி பார்க்குறீங்க? எனக்கு என்னமோ சரியில்லைன்னு தாங்க நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, அது கோர்ட்ல இப்ப தாவால இருக்கிற ஒரு மேட்டரு. ஏற்கனவே நீங்க சொல்ற மாரி அது ஹைலி பொலிட்டிசைஸ்டு. திருப்பரங்குன்றம் லோக்கலா இருக்கிறவங்களுக்கே இந்த சண்டை நீடிக்கிறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்ல. அதுபோல திருப்பரங்குன்றம் சிட்டிங் எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா. அவர் வந்து என்ன பிஜேபிக்கு அதை விட்டு கொடுத்துருவாரா? அது எப்படிங்க விட்டு கொடுப்பாங்க? அப்ப நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் அதிமுக அதுல கிளைம் வைக்கும். ரைட்டு பிஜேபிக்கு பிரதமரே தலையிட்டு அழுத்தம் கொடுத்து பிஜேபி கொடுத்துட்டாங்கன்னு வைங்க. அப்ப அதிமுக வேலை பார்த்துருமா அதுல? வேலை பார்க்க மாட்டாங்க. திருப்பரங்குன்றத்துல பிஜேபி தோத்துருச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் ஆயிரும். நான் வந்து எப்படி நினைக்கிறேன்னா, பிரதமர் வந்து சர்ச்சைக்குரிய இடங்களுக்கு எல்லாம் போகக்கூடாது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு இன்னும் தேர்தல் ஆட்டம் சூடு பிடிக்கும்னு நினைக்கிறேன் சார். நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச தான் போறோம். இன்று நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.